ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு ஆர் செஷன். சிஏ பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனா இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி என்ன பண்ணிருக்கிறாருன்னா, டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ் என்ன நேம் அப்படின்னா, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி. நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸை வந்து அவர் நடத்திருக்கிறாரு. ஸோ இதுல என்ன ஏது அப்படிங்கறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 31 வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரேந்திர மோடிஜி வந்து ஒரு 2 டே கான்ஃபரன்ஸை வந்து இனாகிரேட் பண்ணிருக்கிறாரு. அந்த கான்ஃபரன்ஸ் நேம் தான் என்னது, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரின்னு வந்ததுனால இட் இஸ் ரிலேட்டட் டு லா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவில கொண்டு வரப்பட்டு 75 இயர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை கமோமரேட் பண்ற விதமா தான் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட மெயின் ஏம் என்ன, அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஜுடிஷியரி. அப்ப எப்படி எல்லாம் இந்தியால வந்து என்ன செய்யலாம், ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணலாம், என்னென்ன கீ சேலஞ்சஸ் எல்லாம் ஜுடிஷியரி வந்து ஃபேஸ் பண்ணுது, அதை எப்படி எல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி, ஓவராலா ஜுடிஷியலை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்றது, அதுல இருக்கக்கூடிய கீ சேலஞ்சஸை எப்படி அட்ரஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் என்ன செஞ்சாங்க, இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுறாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா, 800 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஜுடிஷியரி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, 800+ மெம்பர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு விஷயத்த வந்து அன்வீல் பண்ணிருக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாம்பை வந்து அன்வீல் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம காயினையும் அன்வீல் பண்ணிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே எதை வந்து கமோமரேட் பண்ற விதமா இருந்துச்சு அப்படின்னா, 75 இயர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்டிங் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ACI, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டாம்பையும் காயினையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அன்வீல் பண்ணாங்க. ஸோ இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, ஸோ பிரசிடென்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டாம்பையும் காயினையும் வந்து ரிலீஸ் பண்ணாரு. பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நியூ பிளாகை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை இண்டிகேட் பண்ற விதமா ஒரு நியூ பிளாகை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அன்வீல் பண்ணிருக்கிறாங்க. ஒரு இன்சிக்னியாவையும் என்ன பண்ணிருக்கிறாங்க, அன்வீல் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ யாரெல்லாம் இதுல கீ பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் இருந்திருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இருந்திருக்காங்க, அண்ட் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட பிரசிடென்ட், வந்து அட்டென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, AGI அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட கீ மெம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோடைய கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இது வந்து என்னது 2 டே செஷன் வந்து 2 days நடந்துச்சு. எத்தனை செஷன்ஸ் நடந்தது அப்படின்னா, ஒரு 5 ஒர்க்கிங் செஷன்ஸ் வந்து இதுல கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ எதுலலாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில எந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றப்ப எதெல்லாம் இன்க்ளூட் பண்றாங்கன்னா, தே ஆர் இன்க்ளூடிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் கோர்ட் அண்ட் ஆல்சோ த ஹியூமன் ரிசோர்சஸ், த மெம்பர்ஸ் அவைலபிலிட்டி அண்ட் ஜுடிஷியரி, கோர்ட் ரூம்ஸ், ஜுடிஷியல் செக்யூரிட்டி, வெல்னஸ், கேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ ட்ரைனிங் ஃபார் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியல்ல இருக்கக்கூடிய எல்லா சைடையுமே என்ன பண்ணிருக்காங்க, அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்ன ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹைலைட்டட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இந்தியா வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாம், 8,000 crore rupees வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜுடிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டுமே என்ஹான்ஸ் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 8,000 கோடி. ஓகேவா. இதுல பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து என்ன ரிலீஸ் பண்ணாருன்னு பார்த்தோம், ஒரு ஸ்டாம்பையும் காயினையும் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்டாம்போட வேல்யூ என்ன அப்படின்னா, 10 rupees ஸ்டாம்பை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா,
to commemorating the 75 years of the establishment of the Supreme Court of India. அது மாதிரி காயின் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இட் இஸ் 75 rupees காயின். ஓகேவா, 75 rupees காயின் 75 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால 75 rupees காயினை வந்து அன்வீல் பண்ணியிருக்கிறாங்க. இது எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா பியூர் சில்வர். ஓகேவா, பியூர் சில்வரால இது வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. 40 grams வெயிட் வந்து பார்த்தோம்னா 40 grams இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி அந்த காயினோட ஃப்ரண்ட் சைடு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு லயன். ஓகேவா, லயன் அசோகா பில்லர் வந்து சென்டர்ல வச்சு அந்த காயின் நெட்ல போட்டு பார்த்தாலே அந்த காயினோட இமேஜ் வந்து நமக்கு வந்துடும். ஓகேவா, பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் அசோகா சக்ராவோட அந்த பில்டிங், அசோகா சக்ராவோட இமேஜும், அது மட்டும் இல்லாம புக் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட இமேஜும். ஓகேவா, பில்டிங் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆல்சோ எ புக், அதுல என்ன எழுதிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கறத நீங்க நெட்ல வந்து அந்த இமேஜை சர்ச் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த இமேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பிரசிடென்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ அவங்க ஒரு நியூ பிளாகையும் இன்சிக்னியாவையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் என்னங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் வாட் எக்ஸாக்ட்லி த நேஷனல் கான்ஃபரன்ஸ் of district judiciary in New Delhi which was held recently. அதுல என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, யார் இன்வால்வ் ஆனாங்க, எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில கீ பாயிண்ட்ஸை மட்டும் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இன்கேஸ் நீங்க எக்ஸாம்ல பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. யார் இதை இனாகிரேட் பண்ணி வச்சாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. இதுல பிரசிடென்ட் வந்து இருந்தாங்களா அப்படின்னா எஸ், பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா இருந்தாங்க. சோ அடுத்து வேற என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ சோ அடுத்த கீ பாயிண்ட் என்ன, இதுல பிரைம் மினிஸ்டர் வந்து எதை ரிலீஸ் பண்ணாரு, நம்ம பிரசிடென்ட் என்ன ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் வந்து காயின் அண்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டாம்போட வேல்யூ 10 rupees, காயினோட வேல்யூ 75 rupees in order to commemorate the 75 years of the establishment of Supreme Court of India. பிரசிடென்ட் என்ன பண்ணாங்க, ஒரு பிளாக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இன்சிக்னியாவை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம ஷார்ட்டா பார்த்துட்டா போதும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் a reference image you can ask me or else you can directly search into the Google. ஓகேவா, நீங்க டைரக்டாவே பார்த்துக்கலாம். Hope this session is useful and thank you for watching.